If you make a wrong choice, life itself will be ruined. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கு. பள்ளி படிப்புக்கு பிறகு மாணவர்கள் சரியான கல்லூரியையும் சரியான பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுக்காத காரணத்தினால அவர்களால் பெரிய அளவுல உயர்கல்வியில சாதிக்க முடியாமல் போகின்றது. மாணவர்கள் வளமான எதிர்காலத்தை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் தேர்வு செய்ய வேண்டும். அப்ப என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி ஒரு வளமான எதிர்காலத்தை அமைக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, வளமான எதிர்காலத்தை நீங்கள் உங்களுக்காக அமைக்கணும் அப்படின்னா அதற்காக இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றி கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய வழிமுறை தான் அவேர்னஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 12ஆம் வகுப்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய நீங்கள் உயர்கல்வியில உங்களுக்காக இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களை எடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பொறியியல் படிப்பு. தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழே 446 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி போன்ற 113 பிரான்ச்சஸ்ல பொறியியல் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்காக இருக்கின்றது. மாணவர்கள் இந்த பிரான்ச்சஸ்ல எந்தெந்த பிரான்ச்சஸை எடுத்து படிக்கின்ற பொழுது என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த 3 பாடங்களை எடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் மருத்துவ படிப்பு. மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா அந்த நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுதியிருக்க வேண்டும். நீட் நுழைவுத் தேர்விலே மாணவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேச்சலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன், பேச்சலர் ஆஃப் சித்தா மெடிசன், பேச்சலர் ஆஃப் யுனானி மெடிசன், பேச்சலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் போன்ற படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்காக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு எழுதாமல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. அந்த வகையில தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கல்லூரியின் கீழே 9 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல பேச்சலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி என்ற படிப்பும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி போன்ற கோர்சஸ்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனோடு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் என்ற வகையில பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பேச்சலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி கார்டிக் டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட் என 21 வகையான பிரிவுகள்ல இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் இந்த பாடங்களை 12ஆம் வகுப்பில் எடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியின் கீழ் 18 கன்ஸ்டியூவன்ட் கல்லூரிகளும் 28 அஃபிலியேட்டட் கல்லூரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல 13 வகையான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ்களை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அதுல பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர் போன்ற படிப்புகளும், பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. தமிழ்நாட்டில் டாக்டர் ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியின் கீழே 9 கல்லூரிகளும் பிஷரிஸ் சார்ந்த படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரிகள்ல 9 வகையான கோர்சஸாக பிஎஃப்எஸ்சி, பிடெக்ல ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளையும் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. நல்ல பேச்சாற்றலும் சமூக சிந்தனையும் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சட்டம் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்காக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு சட்டக் கல்லூரிகளும் சீர்மிகு சட்டக் கல்லூரியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல பிபிஏ எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏஎல்எல்பி போன்ற சட்ட படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. போதிய கணித அறிவோடு 12ஆம் வகுப்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியாவில் கீழ் ரிஜிஸ்டர் செய்து அந்த 3 கட்ட தேர்வுகளிலே வெற்றி பெறுகின்ற பொழுது 42 மாதத்திலே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக ஆவதற்குண்டான வாய்ப்பு என்பது உங்களுக்காக இருக்கின்றது. அதனோடு ஏசிசிஏ, சிஎம்ஏ இந்தியா, சிஎம்ஏ யுஎஸ் மற்றும் கம்பெனி செக்ரட்டரிஷிப் வாய்ப்புகளும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல 1,07,225க்கு அதிகமான இடங்கள் என்பது அண்டர் கிராஜுவேட் அளவில் இருக்கின்றது. பிஏ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல 39 வகையான பிரான்ச்சஸும், பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல 40 வகையான பிரான்ச்சஸ்லயும், பிகாம் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல 24 வகையான கோர்சஸும், அதனோடு ஜேர்னலிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, பிலிம் மேக்கிங், டிசைன், ஸ்போர்ட்ஸ்,
டிஃபென்ஸ் என்ற எண்ணற்ற பிரான்ச்சஸ்ல இளங்கலை படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. மாணவர்கள் இது போன்று உங்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை தெரிஞ்ச பிறகு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்தாற் போல, உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல ஒரு சரியான பாடப்பிரிவையும் ஒரு கல்லூரியையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இன்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா 446 கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுல 113 பிரான்ச்சஸ் இருக்கின்றது. இதுல ஒரு சரியான பாடப்பிரிவையும் சரியான கல்லூரியையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இது போன்று கல்லூரியையும் பாடப்பிரிவையும் தேர்வு செய்த பிறகு அந்த விரும்பிய கல்லூரியிலே விரும்பிய பாடப்பிரிவிலே சென்று சேர்வதற்குண்டான சரியான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். இன்ஜினியரிங் கல்லூரியிலே சேர்வதற்கு 2 வழிமுறைகள் என்பது இருக்கின்றது. ஒன்று கவுன்சிலிங்கின் மூலமாக சென்று சேர்வது, மற்றொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாவின் மூலமாக சென்று சேர்வது. அரசு கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் 100% இடங்களும் கவுன்சிலிங்கின் மூலமாக மட்டும்தான் நிரப்பப்படுகின்றது. ஆனா செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளில் சென்று சேரணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. ஒன்று கவுன்சிலிங்கின் மூலமாக சென்று சேர்வது, மற்றொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ற அடிப்படையிலே சென்று கல்லூரியிலே சேர்வது. இந்த 2 வழிகளில் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்காக மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களிலே உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும். உங்க கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியிலே கவுன்சிலிங்கின் மூலம் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதற்காகத்தான் டிஎன்இஏ வெப்சைட்ல அந்த கல்லூரிகளிலே கடந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது என்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனல்லையும் டாப் 50 கல்லூரிகளை பற்றி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோல அந்த கல்லூரிகளில் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல்களிலிருந்து உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவுன்சிலிங்கின் மூலமாகவே உங்களுக்கு அந்த கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கவுன்சிலிங்கின் மூலமாகவே அந்த கல்லூரியிலே சென்று சேர்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கவுன்சிலிங்கின் மூலமாக சென்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாத தருணத்துல மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே சென்று சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கவுன்சிலிங்கின் மூலமாக விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருப்பதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் என்பது. மாணவர்கள் கல்லூரியையும் பாடப்பிரிவையும் தேர்வு செய்து அதற்கான வழிமுறையையும் கண்டறிந்த பின்பு அந்த கல்லூரியிலே சென்று சேருவதற்கான முழு முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியான முறையிலே எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் விரும்பிய கல்லூரியிலே விரும்பிய பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி நீங்கள் கல்லூரியையும் பாடப்பிரிவையும் தேர்வு செய்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு வளமான எதிர்காலம் என்பது உங்களுக்காக இருக்கின்றது. எனவே ஒரு நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திப்போம்.